எனக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் வந்து ரொம்ப போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பேயாக நடிக்கும்போது இடையில காமெடி வரும், சிரிக்கணும், அழுகணும், கோவம் ஒரு எல்லாமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஒரு லாங்குவேஜில் பேசி நடித்தா பரவாயில்ல, பேய் வேறு லாங்குவேஜில் பேசும், அவங்க வேறு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜையும் கரெக்டாக கேட்ச் பண்ணி ரெண்டு பேரும் ரொம்ப போட்டி போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. என்னை நம்பி இந்த படம் கொடுத்ததுக்கு இகேஎம்க்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுலேயும் நம்பி பணத்தை போட்டதுக்கு அக்ஷயா மூவி மேக்கர்ஸுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆக்டர்ஸ், சரியாக பேச வராது, இருந்தாலும் கொஞ்சம் பேசுகிறேன், கேளுங்க ப்ளீஸ். ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச என்னோடய டெக்னீஷியன்ஸ், என்னோடய குழுவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. பேச அழைக்கிறோம். ஓகே, மாலை வணக்கம். ஹலோ மச்சாஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் தமிழ் மூவி பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது பார்த்து எனக்கு மூவியில் ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. அப்போ நான் தமிழ் கூட கற்றுக்கிறேன். அப்புறம் கடவுள் ஆசீர்வாதம் கிடைத்ததும் எனக்கு முருகன் சார் கொடுத்ததும் முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நான் எப்போவுமே நீங்கள் மறந்து போக மாட்டேன். அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர், நீங்கள் ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அவர் கூட இப்படம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்கள் பார்த்து எல்லாங்க கேட்கிட்டல எல்லாம் நல்லா வந்துருச்சுல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல 9th படம் ரிலீஸ் ஆகும். எல்லோரும் தியேட்டர் போகும், படம் பார்க்குங்க. நீங்கள் ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் நான் ஏதாவது தப்பாக பேசிட்டு எனக்கு மன்னித்து கொண்டால் ஐம் சாரி, forgive me. அண்ட் நன்றி. இனியா இராவல். அன்பான வார்த்தைக்கு நன்றி. அன்பு உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டீமுக்கு, எங்கள் டைரக்டர், ப்ரொடியூசர், என்டையர் டீம் உழைச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்த என்னுடைய சக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. தமன் சாருக்கு நன்றி. ஒரு அருமையான அற்புதமான நடிகர். அதாவது எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாத்துக்கும் கூட இருந்து, நான் நிறைய ஈகோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் தமன் பிரதர் பற்றி சொல்லி ஆகணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கிற ஒரு அருமையான ஹீரோ. ஸோ அதாவது பிஸ்னஸ் வரைக்கும் சொல்கிறேன், இன்ன வரைக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் கூட ஒர்க் பண்ணது. மீடியா, நம்முடைய ஊடக நண்பர்கள், சகோதரர்கள், கண்டிப்பாக எத்தனையோ பிரபலங்களை நீங்கள் வளர்த்து விட்டதுனால தான் நீங்கள் பிரபலங்களாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களால் உருவாக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஏன் கவிஞரை சொன்னேன்னா, எங்களுக்கு ஸ்பாட்டில் என்டர்டெயின்மெண்ட்டே எங்கள் தமிழாசிரியர் தான். ஏன்னா எங்கள் தமிழாசிரியர் எங்களுக்கு பாடம் நடத்துறதை தாண்டி இப்போ அவர்கிட்ட கேட்ப சில டவுட்ஸ்லாம் இங்கே கேட்கும்போது, அவர் எப்படிங்க இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தர்றாரு, அதை கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பேன். சரி, அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதுனது நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தர்றது மட்டும் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷனை கொடுத்தாரு. அவருக்கு இந்த ஆடியோ லான்ச்லாம் பத்தாது. அந்தளவுக்கு ஒரு இளமை, அதாவது ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. ரிட்டையர் ஆகிட்டுங்க பாருங்கள். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் செய்கிற வேலையெல்லாம் திருப்பி 25 வயசுக்கு பின்னாடி போயிட்டார். அதனால் எப்படி சார் எழுதுனீங்க? ஏன்னா வைரமுத்தையெல்லாம் எழுதியிருப்பாங்க, தப்பு தண்டா தலைவா நீ செய்யவா, வெயில் படா இடங்களை விளையாடி தொடவா, அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும். இதை மட்டும் எப்படி சார் எழுதுனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் அது அடுத்தடுத்ததில் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் சக ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த என்னுடைய டைரக்டர், அவருக்கு ரொம்ப நன்றி. ஒரு அருமையான மனிதர், வள்ளலார் வழியில் வரக்கூடிய ஒரு மனிதர்.
அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு இயக்குனருக்கு படம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி கிடச்சி ரொம்ப டிரைவராக இருந்து, சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் டிரைவராக இருந்து, இப்போது ஒரு அசிஸ்டன்டாக மாறி அப்புறம் அசோசியேட்டாக மாறி ரொம்ப போராடி இந்த படத்தை வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு அப்படி ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்த எங்கள் தயாரிப்பாளர், அதாவது தயாரிப்பாளர்களில் எத்தனையோ விதமான தயாரிப்பாளர் இருக்காங்க. இங்கே இருக்கிற ஊடக நண்பர்களுக்கே தெரியும், சில பேர் காசு வரும் காசு வராது. ஆனால் எங்கள் தயாரிப்பாளரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பெண்டிங் கிடையாது. ஷூட்டிங் முடியும் போது எல்லோரும் பேமெண்ட் வாங்கி அவங்க வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யாருக்குமே ஒரு ரூபா கெடுதல் கிடையாது. சாப்பாடு 3 வேளை சிறப்பாக போட்டார், தங்குற இடத்த சிறப்பாக கொடுத்தாரு, யாருக்கும் எந்த வஞ்சனையுமே வைக்கலை. அப்படி ஒரு ப்ரொடியூசர். அவர் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படம் எடுக்கணும். எங்கள் முருகன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இன்னும் பல இயக்குனர்கள் உதவிக்குனர்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் நிறைய வசதியை கொடுக்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான், ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் எல்லா கிராஃப்ட்டுக்குமே வேலை. அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி. விடும் ஆப்பிள் கந்தமாய் வானம் போல் அழகான செம்பருத்தியாய் கதாநாயகி ஸ்வேதா சாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ மேம். இவ்வளோ நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃபேமிலி, இவ்வளோ சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. லாந்தருக்கு அப்புறம் உடனே நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நான் த்ரூ அவுட்டாக ட்ராவலாக இருக்குன்னு நான் நம்பி உங்கள்கிட்ட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு. ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம். ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இளமை துடிதுடிக்க இதயம் படபடக்க பார்க் இசையை தந்த ஆரோக்கியராஜ் ட்ராக் மியூசிக் இதை வாங்கியிருக்காங்க. அவங்கள இப்போ பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்க் படத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா 2 பெரிய விஷயம் நடக்குங்க. என்னன்னா, ஒன்று ப்ரொடியூசர் டைரக்டர் ஆகிடுவார், டைரக்டர் நடிகர் ஆகிடுவார். இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூடயே இருந்து என்ன டெக்னிக்கலாக என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. ஏன்னா காலையில் 4:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்பி விட்டுறதுலேருந்து நைட்டு 1 மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர் தான். இன்னொன்று டெக்னிக்கலாக இப்போ வரைக்கும் சென்சார் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்ணுறாரு. இன்னொன்று முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர். அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஆக்சுவலாக நடிக்க ஆரம்பித்தார்னா பெரிய நடிகர் ஆகிடுவார். உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்குது. ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்துலையும் அதை குதர்க்கமாக யோசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இது இப்படி குக்கி போடலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி, அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்குது. அதை தவிர படத்தில் எங்க கூட நடித்த பிளாக் பாண்டி அவரும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு. அண்ட் அவர் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள், அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணோம். ஸோ அதனால் ஒரு நொடியில் வந்து நீங்கள் பார்த்த அந்த பருதி இளமாறன் கேரக்டர் இந்த படத்தில் மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெடியூல் வந்து ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த என்னென்னா லைட்டாக அந்த தாடி வளர்கிறதுக்கு மட்டும்தான் டைம். ஸோ அது வந்து என்னோட பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியாக, ஸோ அந்த பாதிப்பு இல்லாமல் என்னால் எவ்வளோ தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியுன்றதை நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக லெட் பி ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் அமராசிவியாக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக கேமராமேன் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்லேருந்து இதில் மியூசிக் ஆர்ஆர்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அண்ட் இது சொல்லப்போனால் அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா அவரோட டெடிகேஷன் லெவல் இருக்குல்ல,
அவங்க என்னோட ஃபீல்டு இவ்வளோ தான், இதுக்கு மேலே பண்ண மாட்டேன்னு இல்லாமல் இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்குல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது சார். உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்குது. அது நிச்சயமாக ஒரு காலத்தில் அங்கீகரிப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு நொடிக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுக்கணும். நன்றி. கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக சினிமாவில் ரொம்ப ஆர்வமுள்ளாக இருந்தேன். எனக்கு வந்து நண்பர் ஈகே முருகன் அவர் தான் வந்து இந்த படத்தோட இயக்குனர். அவர் வந்து என்னை 10 ஆண்டு காலமாக ஒரு வந்து என்னை ஃபாலோ பண்ணி, சார் நம்ம ஒரு படம் பண்ணலாம், சினிமா பண்ணலாண்ணா. இல்லைப்பா என்னை விட்டுடு, எனக்கு வேணாம், ஐடியா இல்லைண்ணா. இல்லை சார் நான் கதை சொல்கிறேன், இந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது உங்கள் விருப்பம் அப்படின்னாரு. அதனால் அவர் ஒரு நாள் கூப்பிட்டேன், வாப்பா கதை சொல்லுப்பான்னேன். இந்த கதையை கேட்ட உடனே அடுத்த செகண்டு இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம பண்ணலாம்பா, அருமையான ஒரு கதை, அதாவது ஒரு காமெடி, ஒரு RR சூப்பர் கதை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் அந்த கதை எடுக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணேன். அதற்கு முதல்ல அவர் நன்றி. இந்த விழாவுக்கு திரை ஜாம்பவான்கள் அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆள். நான்லாம் அவங்க முன்னாடி நிற்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய மேடையில் இங்கே முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம தமன் சார் ஹீரோ, அவரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவர் உண்மையிலே ரொம்ப 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 அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப உழைச்சிருக்கார் அந்த படத்துக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எனக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணி, இப்படி பண்ணுங்கள் சார், அப்படி பண்ணுங்கள் சார், படம் பிரமாதமாக வரணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். கூட கேமராமேன் பாண்டியன் சார், அவரும் பார்த்தீங்கன்னா கேமராவில் கலக்கியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லாம், சாங்லாம் சூப்பராக பண்ணார். அவருக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அதே மாதிரி இசையமைப்பாளர் குறிப்பாக சொல்லணும், அமராசிவி சார். சார் ரொம்ப பிரமாதமான ஒரு இசை, சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையான ஒரு சாங்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தது சொல்லுங்கள், ரொம்ப பிரமாதம். மற்றபடி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஹீரோயின் சுவேதா டாரத்தி இன்னமும் வந்து ஒரு ஃபேமிலியாக பழகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இது அப்ரோச் அவங்களுது. மற்ற எல்லா டெக்னீஷியனும், சன் மாஸ்டர் எல்லாமே, டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சார் ரொம்ப அருமையாக கூட ஒர்க் பண்ணி நல்லா அருமையாக பண்ணாங்க. எல்லாருமே இந்த பார்க் படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இன்றைக்கி வந்து இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு இந்த படத்தை பற்றி மேலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில் சொல்லி எங்களுடைய படத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த போலீஸும் நொய்யாத இடத்துல இன்றைக்கி ஊடகமும் பத்திரிகையும் சோசியல் மீடியாவும் நுழைஞ்சிட்டு இருக்கு. அதனால் அந்த ஊடகம், பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமாத வணக்கத்துக்குரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோடைய கதை வேறு யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. மற்றபடி இந்த படத்தில் எனக்காக என்னோடு ஒத்துழைத்த டெக்னீஷியன், மற்றபடி காஸ்டிங், ஆக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் ஒரு 2 லைனில் கதை சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். முதல் நான் வந்து புடிச்சில் திருவண்ணாமலையில் பார்க்க போகும்போது என்னை வந்து கேட்டார். நான் சாரை அடிக்கடி பார்த்தேன்னா, சார் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் மாதிரியே இருக்கீங்க, போலீஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னவோ சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அது நல்ல ஒரு 2 லட்சம் வியூவர்ஸ் வந்து குறைஞ்ச டூரேஷனில் பார்த்தாங்க. அதுலேருந்து எங்களுக்கு ஒரு சேனல் மூலிமா எங்களுக்கு அதுலேருந்து ஒரு ராயல்ட்டியும் கிடச்சிது 60-40 அக்ரிமெண்ட்டில். பார்த்த உடனே ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே ஒரு 25,000-30,000 நமக்கு ஃபஸ்ட் 3 மந்த்துக்கு 1 டைம் வர வைக்கிறாங்க. பெரிய படம் பண்ணுவான்றது அவர் என் மேலே எனக்கு மேலே நம்பிக்கை வந்துச்சு. கதையை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். நான் ஒன்றும் சொல்லலை சார், இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாப்பில் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்பில் ஹார்ட் வலிக்கும்னு. என்னப்பா சொல்கிறேன்னாரு. ஆமாம் சார், ஃபஸ்ட் ஹாப்பில் பயந்து சிரித்து வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்பில் பயந்து ஹார்ட் வலிக்கும் அப்படின்னு. உடனே ஓகே அப்புறம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா என்ன சார், இந்த பேய் பட வரலாற்றிலே, இந்த ஹாரர் த்ரில்லர் வரலாற்றிலே இல்லாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏதோ ஒரு சாமியை வச்சு ஒரு சித்ரா பௌர்ணமியோ ஒரு துர்காஷ்டமி அன்றைக்கி தான் ஓட்டுவாங்க. நம்ம அப்படிலாம் ஓட்டலை சார், சாதாரண ரோட்டில் போகிறோம் சி அப்படின்ட்டு ஓட்டிட்டான். இதுதான் சார் இந்த கதை அப்படின்னேன். என்னப்பா இது ஒரு பெரிய லெவலில் சொல்கிறேன் நீ அப்படின்னாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூஜை போட்டோம் திருவண்ணாமலையில். அது சிறப்பாக அண்ணாமலையார் அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. மற்றபடி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட தொண்டு செய்யும் கரங்களே மேலானது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.